ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஆப்ஷன் டே 1 அண்ட் டே 2 இந்த 2 நாளுமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. நெறையவே டீம் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் எடுத்து குவிச்சிருக்காங்க. ஒரு சில டீம் ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸ தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டே 1 அண்ட் டே 2 இந்த 2 நாள்ல எந்தெந்த டீம் எவ்வளோ பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன விலைக்கு எடுத்திருக்காங்க, எத்தனை பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரோ கபடி பிடிக்கும்னா யோசிக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து எக்கச்சக்கமான கபடி பத்தின கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனல்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம் கிட்ட ஆரம்பிக்கலாம். பெங்கால் வாரியர்ஸ் டீம் இந்த ஆப்ஷனில் நிறையவே பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் முதல்ல எடுத்த பிளேயர் நம்ம ஃபசல் திருச்செல்லி 50 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மணிந்தர் சிங்கை 1,15 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அண்ட் சாய்மிங் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும், நிதேஷ்குமாரை 13 லட்சத்துக்கும், மயிர் கதமை 30 லட்சத்துக்கும், பிரவீன் தாக்கூரை 13 லட்சத்துக்கும், சாம்பாலு அப்படிங்கிற ஒரு பிளேயரை 12 லட்சத்துக்கும், ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 9 லட்சத்துக்கும், ஆகாஷ் அப்படிங்கிற பிளேயரை 9 லட்சத்துக்கும், அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற பிளேயரை 41 லட்சத்துக்கும், வைபவ் கஜை 20 லட்சத்துக்கும், சாகர் குமாரை 13 லட்சத்துக்கும், பிரணய் ராணையை 13 லட்சத்துக்கும் இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸ் டீம். ஸோ நிறையவே பிளேயர்ஸை இந்த ஆப்ஷனில் பெங்கால் வாரியர்ஸ் டீம் எடுத்திருக்காங்க. ஃபசல் திருச்செல்லி 50 லட்சத்துக்கு எடுத்ததெல்லாம் வேறு லெவல். அண்ட் அதே மாதிரி மணிந்தர் சிங்கமே 1,15 லட்சத்துக்கு எடுத்துட்டாங்க. நிதேஷ்குமாரை வெறும் 13 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அண்ட் அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு பிளேயரை 41 லட்சத்துக்கு எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வேறு லெவல் பிக். ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா இப்போ வேர்ல்டோட பெஸ்ட் ரைடருமே இந்த டீம் கிட்ட தான் இருக்காங்க. அண்ட் வேர்ல்டோட பெஸ்ட் டிஃபெண்டருமே இந்த டீம் கிட்ட தான் இருக்காங்க. ஃபசல் அண்ட் மணிந்தர் இந்த காம்போ பட்டையை கிளப்ப போகுது பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் தான். பெங்களூரு புல்ஸ் டீம் அஜிங்கியா பவரை 1,07 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. அண்ட் அதற்கப்புறம் பர்தீப் நர்வால் 70 லட்சத்துக்கும், சுகன் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 13 லட்சத்துக்கும், பிரம்மோத் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 13 லட்சத்துக்கும், நிதின் ராவாலை 13 லட்சத்துக்கும், ஜெய் பகானவ் 63 லட்சத்துக்கும், ஜத்தீனை 13 லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க. இதில் அஜிங்கியா பவர் கூட கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலுமே பர்தீப் நர்வால் 70 லட்சத்துக்கு எடுத்தது இருக்குல்ல, இதெல்லாம் வேறு லெவல். டே 1ல் அந்த 2 பிளேயரையுமே எடுத்து மாஸ் பண்ணிட்டாங்க பெங்களூரு புல்ஸ் டீம். அண்ட் அதற்கப்புறம் டே 2ல் ஜெய் பகவான் 63 லட்சத்துக்கும், ஜத்தீனை 13 லட்சத்துக்கும், நிதின் ராவாலை 13 லட்சத்துக்கு எடுத்தாங்க. ஸோ இந்த 3 பிக்குமே வெறித்தனமாக இருந்தது. அதுலேயும் நிதின் ராவாலெலாம் 13 லட்சத்துக்கு எடுத்தது வேறு லெவல். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிளேயராக இந்த சீசனில் மீண்டும் கம்பேக் கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஜத்தீனை பற்றி உங்களுக்கே தெரியும், தமிழ் தலாஸ் டீமில் ப்ளே பண்ணவர். லாஸ்ட் சீசன் எதுவும் பெருசாக பண்ண முடியல, பட் அவர்லாம் செம டேலண்ட். அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெய் பகவான் நியூ மும்பா டீமில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் அதே மாதிரி இந்தியன் டீமுக்காக ஜூனியர் வேர்ல்டு கப்பில் போய் மாஸ் பண்ணிட்டு வந்தார். ஸோ இவருமே ரொம்பவே சூப்பரான பிளேயர். 63 லட்சம் கொஞ்சம் அதிக மாதிரி தெரியும், பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக ஒருத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுப்பாரு. ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் டெல்லி கேசி டீம் தான். தபாங் டெல்லி கேசி ஆஷிஷை 23 லட்சத்துக்கும், சித்தார்த் தேசாய் 26 லட்சத்துக்கும், எம்டி மனோஜ் ரஹ்மான் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும், முகமது பாபா அலியை 13 லட்சத்துக்கும், நிதின் பன்வரை 20 லட்சத்துக்கும், பிரஜேந்திரா சிங் சௌத்ரி அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும், கௌரவ் சில்லர் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும், ஹிமான்ஷுவை 13 லட்சத்துக்கும், ராகுலை 9 லட்சத்துக்கும், பர்வீனை 9 லட்சத்துக்கும், நிதின் ராவாலை 13 லட்சத்துக்கும், வினயை 13 லட்சத்துக்கும் இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது சித்தார்த் தேசாய் அண்ட் ஆஷிஷ், நிதின் பன்வர், இந்த 3மே நல்ல பிக். அண்ட் இது போக நிறையவே நல்ல பிளேயர்ஸையும் தபாங் டெல்லி கேசி டீம் எடுத்திருக்காங்க. ஆகா ஓகன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணலனாலுமே ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இது போக அந்த டீம் கிட்ட ரிட்டன்ஷன்லேயே தரமான பிளேயர்ஸ் இருக்காங்க. நவீன் ஆஷு மாலிக்லாம். ஸோ அவங்க கூட சேர்ந்து சித்தார்த் பாகுபலி தேசாயெல்லாம் சேரும் போது கண்டிப்பாக ஃபயரான டீமாக மாறிடுவாங்க. ஆப்ஷனில் அவங்களுக்கு தேவையான பேக்கப் அண்ட் மற்ற பிளேயர்ஸையும் கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த சீசனில் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு. ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் தான். குஜராத் ஜெயின்ஸ் டீம் நம்மளோட குமான் சிங்கை 1,97 லட்சத்துக்கும், சோம்பீரை 20 லட்சத்துக்கும், முகமது நபிபக்ஷை 13 லட்சத்துக்கும், வர்ஷித் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 17 லட்சத்துக்கும், நீரஜ் குமாரை 35 லட்சத்துக்கும், மோனுவை 14 லட்சத்துக்கும், ராஜ் அப்படிங்கிற பிளேயரை 9 லட்சத்துக்கும், ஹிமான்ஷுவை 9 லட்சத்துக்கும், ஹிமான்ஷு சிங்கை 15 லட்சத்துக்கும், ஆதேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 9 லட்சத்துக்கும், மகேஷ் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும், ரோகன் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும், மோஹித் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும், மனோஜ் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும், நிதேஷ் அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சத்துக்கும் எடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமான பிளேயர்ஸை எடுத்து குவிச்சிருக்காங்க. இதில் பெஸ்ட்டான பையன் பார்த்தோன்னா குமான் சிங்கை 1,97 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. குமான் சிங் ரொம்பவே நல்ல பிளேயர், பட் இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. பட் என்னமோ அவங்க எடுத்துட்டாங்க. அடுத்ததான் நபிபக்ஷ பேஸ் அமௌண்ட்கே தூக்கிட்டாங்க. அதுவுமே செம பை தான். சோம்பீர், மோனு, ஹிமான்ஷு சிங்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர் தான் இதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க. என்னோட ஒரு ஒப்பீனியன், இவங்க கிட்ட இருந்த 4 கோடியை வச்சு இவங்க இன்னுமே நிறையவே நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கலாம். பட் இருந்தாலுமே கோட்டை விட்டுட்டாங்க இந்த ஆப்ஷனில். ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற டீம் நம்மளோட ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் ஆரம்பத்திலேயே மொதல் பிளேயரே ஒரு தரமான பிளேயராக தூக்குனாங்க. 2,07 லட்சத்துக்கு முகமது ரெசா சியானை எடுத்தாங்க. ஆல்ரெடி இந்த டீமில்
2 பக்காவான மாஸ்டர் கிளாஸான கவர் பிளேயரை ரீடெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து ஷாஜுலுவும் சேர்ந்துட்டாங்கன்னா, டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ரென்த்தா மாறிரும். அண்ட் இந்த ஆப்ஷன்ல இவங்க இதிலேயே ஒட்டுமொத்த வேலைய முடிச்சுட்டாங்க. அண்ட் அதற்கப்புறம் சும்மா பேக்கப்க்கு அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு தான் பிளேயர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சஞ்சய் அப்படிங்கிற பிளேயரை 13,00,000க்கும், மணிகண்டன் அப்படிங்கிற பிளேயரை 9,00,000க்கும், ஆஷிஷ் அப்படிங்கிற பிளேயரை 9,00,000க்கும், நவீன 9,00,000க்கும், ஷங்கர் மிஸ்ரா அப்படிங்கிற பிளேயரை 9,00,000க்கும் எடுத்திருந்தாங்க. ஸோ ஹரியானா ரிட்டென்ஷன் அண்ட் என்ஒய்பிலேயே நிறையவே பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. ஆப்ஷனில் ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அண்ட் பிளேயராகவே அவங்களுக்கு தேவையான தரமான ஷாஜுலுவை தூக்கிட்டாங்க. ஸோ 2 கோடிக்கு செம்ம ஒர்த்தான ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் சீசனே 99 டேக்கிள் பாயிண்ட், அது போக ரைட் பாயிண்ட் அண்ட் டீமுக்கு எல்லா விதத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ செம்ம ஒர்த்தான ஒரு பிளேயர் தான் நம்ம முகமது ரெசா சியான ஷாஜுலு. ஓகே, நம்ம 6ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் தான். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் இந்த ஆப்ஷனில் வேறு லெவல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. சுர்ஜித் சிங்கை 60,00,000க்கும், அமீர் ஹுசேனை 13,00,000க்கும், ஆர்பிரீத் சரோராவை 13,00,000க்கும், ஸ்ரீகாந்த் யாதவை 15,00,000க்கும், விகாஷ் கண்டலாவை 32,00,000க்கும், நீரஜ் நர்வாலை 13,00,000க்கும், அமீர் அப்படிங்கிற பிளேயர் 9,00,000க்கும், மயங்க் அப்படிங்கிற பிளேயர் 9,00,000க்கும், ரவிக்குமாரை 13,00,000க்கும், லக்கி சர்மாவை 13,00,000க்கும், கே தரணிதரன் அப்படிங்கிற பிளேயரை 13,00,000க்கும், நவ்தீத்தை 13,00,000க்கும் எடுத்திருந்தாங்க. இதில் விகாஷ் கண்டோலா, ஸ்ரீகாந்த் யாதவ் அண்ட் நீரஜ் நர்வால், சுர்ஜித் சிங் இந்த 4மே வேறு லெவல் பிக் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் அது போக ஆர்பிரீத் சரோகா, ரவிக்குமார் அண்ட் லக்கி சர்மா மாதிரி நிறையவே நல்ல பிளேயர்ஸையுமே அந்த ஆப்ஷனில் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம். விகாஷ் கண்டோலா, நீரஜ் நர்வால் அண்ட் ஸ்ரீகாந்த் யாதவ் அண்ட் இது போக நம்ம அர்ஜுன் தேஷ்வால். ஸோ அந்த காம்போவை பிகேஎல் சீசன் லெவலில் பட்டையை கிளப்ப போது டிஃபென்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம 7ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் தான். பட்னா பைரேட்ஸ் டீம் இந்த ஆப்ஷனில் ஓரளவுக்கு ஓகேவான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. சுபம் சிங் டவே 70,00,000க்கும், ஹமீத் நாடரை 13,00,000க்கும், ஜான் குன்லியை 17,00,000க்கும், குர்தீப் 59,00,000க்கும், தியாகராஜன் யுவராஜை 13,00,000க்கும், தீபக் சிங்கை 50,00,000க்கும், பிரசாந்த் குமார் ராத்தே அப்படிங்கிற பிளேயரை 13,00,000க்கும், மீத்துவை 21,00,000க்கும், தேவங்கை 20,00,000க்கும், அமன் 9,00,000க்கும், சாகரை 9,00,000க்கும், பிரவீந்தர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 11,00,000க்கும், பாபு முருகேஷனை 13,00,000க்கும் எடுத்திருக்காங்க பட்னா பைரேட்ஸ் டீம். ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் இவங்க கிட்ட இருந்த அமௌண்ட்க்கு இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரைடர்ஸ் எடுத்திருக்கலாம். ரைடிங்கில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. பட் அது ஜான் குன்லி அப்படிங்கிற ஒரு பிளேயர் அவரோட பழைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாருன்னா பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாது. மேபி அவர் சொதப்பிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த டீம் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜான் குன்லியை 17,00,000க்கு எடுத்ததெல்லாம் வேறு லெவல். அமனை 9,00,000க்கும், சுபம் சிங் டே 70,00,000க்கும் எடுத்ததெல்லாம் செம்ம பிக். 2மே செம்ம பிளேயர்ஸ். இவங்க மட்டும் இல்லாமல் மீத்து சர்மா, தியாகராஜன் யுவராஜ், முகிலன் சண்முகம் மாதிரி நிறையவே நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. எங்கள் மீத்து சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்க போகுது. மீத்து அப்படி இல்லைனா ஜான் குன்லி இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் நல்லா ப்ளே பண்ணிட்டாலுமே பட்னா பைரேட்ஸ் டீம் கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. நான் ஆல்ரெடி எங்கள் சுதாகர் வேறு இருக்கார். இப்போ 2 பேருமே சொதப்புனா தான் பட்னா பைரேட்ஸ் டீம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் மொத்தமாக பார்க்கும்போது டீம் நல்ல டீமாக தான் இருக்காங்க. பட் ரைடர்ஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு இருந்த அமௌண்ட்க்கு இன்னும் ஒரு ரைடர் நல்ல ரைடர் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீம் ரொம்பவே நல்ல டீமாக இருந்திருப்பாங்க. பட் இப்போவும் ஒன்றும் கெட்டு போல நல்ல டீமாக தான் இருக்காங்க. ஓகே, நம்ம 8ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம புனேரி பல்டன் டீம் தான். புனேரி பல்டன் டீம் வேறு லெவல் டீமை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே ரிட்டன்ஷன்லேயே தரமான பிளேயர்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ ஆப்ஷன்லேயும் வந்து மாஸ் காட்டியிருக்காங்க இந்த புனேரி பல்டன் டீம். யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா நம்ம மோஹித்தை 20,00,000க்கும், அமீரை 13,00,000க்கும், அலியை 17,00,000க்கும், அமனை 13,00,000க்கும், அஜித்குமார் 66,00,000க்கும், நம்ம விஷால் லேத்தரை 13,00,000க்கும், சௌரவ் 9,00,000க்குமே இந்த டீம் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ரொம்பவே நல்ல டீமை எடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷனில். அதுலேயும் முக்கியமாக அஜித்குமார் எடுத்தது வேறு லெவல். பட் என்ன ஒன்று, ஸ்டார்டிங் 7ல் 3 ரைடர் தான் இறக்க முடியும். ஸோ இவங்க வச்சிருக்கிற 7 ரைடருமே செமையான ரைடராக இருக்காங்க. அண்ட் அது போக டிஃபென்ஸ்லேயுமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. விஷால் லேத்தரை எடுத்திருக்காங்க அண்ட் அம்மனையுமே எடுத்திருக்காங்க. இது போக கௌரவ் கத்ரி, அபினேஷ் நட்ராஜன் இப்படி ரிட்டன்ஷன்லேயுமே டிஃபெண்டர்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது டிஃபெண்டிங் சாம்பியன் திரும்பவும் சாம்பியன் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே 10 பொறுத்தவும் பக்காவாக இருக்குது இந்த புனேரி பல்டன் டீமுக்கு. ஓகே, நம்ம 9ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். தமிழ் தலாஸ் டீம் சச்சினை 2,15,00,000க்கும், மோயின் சஃபாகி அப்படிங்கிற ஒரு பிளேயரை 13,00,000க்கும், அமீர் ஹுசேன் பஸ்தாமியா 16,00,000க்கும், சௌரவ் பக்ரே அப்படிங்கிற ஒரு பிளேயரை 9,00,000க்கும் இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. இந்த 4 பிளேயர் தான் ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் சச்சின் தன்வர் வேறு லெவல் ஒரு பை. நம்ம நிறையவே அவரை பற்றி பேசியாச்சு. அண்ட் அதற்கப்புறம் அமீர் ஹுசேன் பஸ்தாமி கண்டிப்பாக சாகருக்கு ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். மோயின் சஃபாகி அப்படிங்கிற இந்த ஒரு ஈரானியன் பிளேயர், இவர் நம்ம முகமது நபி பக்ஷோட பிரதர். ரைட் கவர் பொசிஷன்லேயும் ஒரு நல்ல ஒரு ரைடராகவும் இவரால் ப்ளே பண்ண முடியும், ஆல்ரவுண்டர். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் இயர் கப்புத்துராங்கி மாதிரி இந்த இயர் இவருமே சம்பவம் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது.
அண்ட் இன்னொருத்தர் சௌரவ் பக்ரே அப்படிங்கிற இந்த ஒரு பிளேயர். இவர் தமிழ் தலாஸ் டீமோட லோக்கல் டூர்னமெண்ட் மேட்சஸில் ஸ்கவுட்டிங் மூலமாக செலக்ட் பண்ணி ப்ளே பண்ண வச்ச ஒரு பிளேயர். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் இப்போ தமிழ் தலாஸ் டீமில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சச்சினுக்காக தான் ஆப்ஷனுக்கு வந்தாங்க. ஸோ அவரையுமே எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு பை தான். பட் என்ன அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுத்திருக்கலாம். பட் ரிட்டென்ஷனில் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான ஒரு டீமாக தமிழ் தலாஸ் டீம் இருந்த காரணத்தினால ஆப்ஷன்லேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ நல்ல ஒரு தரமான டீமாக மாறியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீமுக்கு பிளே ஆஃப் உறுதி அப்படிங்கிறத அடித்து சொல்லலாம். ஓகே, நம்ம 10ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்கு டைட்டன் டீம் தான். தெலுங்கு டைட்டன் டீம் இந்த ஆப்ஷனில் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவன் ஷராவத்தை 1,72,00,000 கொடுத்து எடுத்தாங்க. கிருஷ்ணந்துல்ல 70 லட்சத்துக்கும், விஜய் மாலிக் 20 லட்சத்துக்கும், மிலாட் சவாரியை 13 லட்சத்துக்கும், முகமது மல்லாக் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 13 லட்சத்துக்கும், சுந்தரை 13 லட்சத்துக்கும், மஞ்சித் 27 லட்சத்துக்கும், ஆஷிஷ் நர்வாலை 13 லட்சத்துக்கும், அமித் குமார் அப்படிங்கிற பிளேயரை 9 லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க. ஸோ இதில் பவன் ஷராவத் 1,72,00,000 அப்படிங்கிற அமௌண்ட்க்கு கண்டிப்பாக வெறித்தனமான ஒரு பிளேயராக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி கிருஷ்ணந்துல்லுமே வேறு லெவலான ஒரு பிளேயர் தான். விஜய் மாலிக்கெல்லாம் 20 லட்சத்துக்கு எடுத்ததெல்லாம் தரமான ஒரு பிக் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசன் இந்த டீமுக்கு நல்லா ப்ளே பண்ண மிலாட் சஃபாரி அப்படிங்கிற பிளேயரையுமே ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசனில் இந்த தெலுங்கு டைட்டன் டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. நல்லாவே டீம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் தெலுங்கு டைட்டன் பழைய தெலுங்கு டைட்டனாக இல்லாமல் ஒரு புது பொலிவுடன் கம்பேக் கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகே, நம்ம 11ஆவதா பார்க்க போகிற டீம் நம்ம யூ மும்பா டீம் தான். யூ மும்பா டீம் இந்த ஆப்ஷனில் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிறையவே நல்ல பிளேயர் எடுத்திருந்தாங்க. சுனில்குமாரை 1,15,000க்கும், மஞ்சித்தை 80 லட்சத்துக்கும், அமீனை 17 லட்சத்துக்கும், பர்வேஸ் பேஸ்வாலை 19 லட்சத்துக்கும், சுபம் குமாரை 9 லட்சத்துக்கும், தனசேகர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 9 லட்சத்துக்கும், ஸ்டூவர்ட் சிங் அப்படிங்கிற பிளேயரை 14 லட்சத்துக்கும், விஷால் சௌத்ரி 9 லட்சத்துக்கும், ஆஷிஷ் குமார் அப்படிங்கிற பிளேயர் 9 லட்சத்துக்கும், அல்லூர் சதீஷை 13 லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க. ஸோ இதில் சுனில்குமார் அண்ட் பர்வேஸ் பேஸ்வால் இந்த ஒரு காம்போவை நம்ம யூ மும்பா டீமில் பார்க்க போகிறோம் இந்த வருஷம். ஸோ ப்ரோ கபடியோட ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் கவர் காம்போ அப்படிங்கிறதுனா அது இந்த 2 பேரோட காம்போ தான். ஸோ அது மீண்டும் யூ மும்பா டீமில் தொடங்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மஞ்சித் எடுத்திருந்தாங்க, அல்லூர் சதீஷ் எடுத்திருக்காங்க, அண்ட் ஸ்டூவர்ட் சிங் மாதிரி நிறையவே நல்ல பிளேயர்ஸையுமே இந்த ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க. யூ மும்பா டீம் கண்டிப்பாக இந்த டைம் நல்ல ஒரு டீமாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஓகே, நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற டீம் நம்ம யூபியோதா டீம் தான். யூபியோதா டீமே இந்த ஆப்ஷனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பரத்தை 1,30 லட்சத்துக்கும், சாகுல் குமாரை 30 லட்சத்துக்கும், அண்ட் முகமது ரேசா கப்புத்துரங்கி 25 லட்சத்துக்கும், ஹைதர் அலி எக்கராமியை 19 லட்சத்துக்கும், மகேந்தர் சிங்கை 21 லட்சத்துக்கும், பவானி ராஜ்புட்டை 45 லட்சத்துக்கும், விவேக்கை 9 லட்சத்துக்கும், சூரியவன்ஷி அப்படிங்கிற ஒரு பிளேயரை 12 லட்சத்துக்கும் எடுத்திருக்காங்க. இதில் பரத் அண்ட் முகமது ரேசா கப்புத்துரங்கி, சாகுல் குமார் அண்ட் புல்டோசர், பவானி ராஜ்புட்னு சொல்லிட்டு எல்லாருமே வேறு லெவல் பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக யூபியோதா டீமுமே இந்த இயர் நல்ல ஒரு பயங்கரமான டீமாக மாற போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ரிட்டென்ஷன்லேயுமே நிறையவே நல்ல பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யூபியோதா டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு.